வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரஷித். இந்த வீடியோவில் நம்ம பைக்கை நம்மளே எப்படி இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் நம்மளே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நிறைய மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மிஸ்டேக்லாம் இல்லாமல் ஒரு ப்ரொஃபஷனலாக எப்படி இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இன்ஜின் ஆயில் கூட ஆயில் ஃபில்டர் அப்புறம் ஏர் ஃபில்டர் எல்லாமே சேஞ்ச் பண்ண போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எஃப்ஜியை தான் வந்து நம்ம இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ண போகிறோம். இது பார்த்திங்க அப்படின்னா 2012 மாடல். ஸோ இதோட இன்ஜின் ஆயில் பார்த்திங்க அப்படின்னா நாம் வந்து இந்த பிராண்ட் வாங்கியிருக்கோம், யமஹா லூப்பில் வாங்கியிருக்கோம். இது வந்து எஃப்ஜிக்குனே தனி ஆயில் யமஹா கம்பெனிலே வந்து பண்ணி கொடுக்காங்க, அதுதான் வாங்கியிருக்கோம். இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 420 கிட்ட வருது. நெக்ஸ்ட் வந்து இது கூட சேர்ந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயில் ஃபில்டர் வந்து நிறைய பேர் வந்து மாற்றவே மாட்டாங்க. ஆக்சுவலி நாங்களும் வந்து ஆயில் ஃபில்டர் மாற்றவே இல்லை, சரிங்களா. இந்த தப்பை வந்து நான் மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அது இதுதான். நம்ம ஆயிலை மட்டும் சேஞ்ச் பண்ணிடுவோம், ஆயில் ஃபில்டர் வந்து யாரும் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. இது வந்து யமஹா பிராண்டுக்குள்ள தான். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஏர் ஃபில்டர், அதையும் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். இது மூணுமே வந்து நம்ம யமஹா ஒரிஜினல் பிராண்டோட இதுதான் வாங்கியிருக்கோம். ஸோ இது எல்லாம் ப்ரைஸ் வந்து மொத்தமாக நான் கடைசி டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி வந்து இன்ஜின் ஆயிலை வந்து சேஞ்ச் பண்ணலாம் நம்ம பார்த்தலாம் ஈஸியாக. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்ஜினோட குவாலிட்டியும் வந்து செக் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்க அப்படின்னா இந்த கட்டிங் பிளேடு வேணும். இதுக்கு வந்து டைரெக்டாக இப்படி க்ளீனிங் பிளேடு வந்து யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து பிளாஸ்டிக்கில் தான் இருக்கும், சரிங்களா. அதனால் ஒரு கிளாத் வச்சுக்கிட்டு கட்டிங் பிளேடு எடுத்து நீங்கள் இப்படி லைட்டாக அப்படி செஞ்சால் போதும், கலண்டுரும், ஈஸியாக வந்து ரிமூவ் ஆயிரும். இது வந்து மினிமம் லெவல், இது வந்து மேக்ஸிமம் லெவல். இப்போ ஆயில் குவாலிட்டி வந்து இப்படி வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், பாருங்கள் பிளாக் கலரில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிடணும். செகண்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பழைய இன்ஜின் ஆயிலை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா கீழே தான் அதோட வந்து அவுட்லெட் இருக்கும். இந்த போல்ட் இருக்குது பார்த்திங்களா, இந்த போல்ட்டை வந்து நீங்கள் கலட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பழைய ஆயில் வரும். ஸோ அதுக்கு வந்து பக்கெட் கீழே ஃபஸ்ட்டே வச்சுருங்க. இந்த போல்ட்டை நம்ம கலட்டுறதுக்கு இந்த டூல் ஸ்பேனர் எடுத்துக்குவோம். இது வந்து எஃப்ஜிக்கு 17 நம்பரு. ஸோ இதில் வச்சுட்டு பேக் சைடாக வந்து இப்படி ரிமூவ் பண்ணணும். பேக் சைடாக பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லூஸ் ஆகும், ஃப்ரண்ட் சைட் பண்ணிங்க அப்படின்னா டைட் ஆகும். இப்போ தேர்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆயில் ஃபில்டர் தான் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஆயில் ஃபில்டர் இங்கே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆயில் ஃபில்டர் எடுத்தாச்சு, யமஹா எஃப்ஜெட்டோட ஆயில் ஃபில்டர் இது. ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் இந்த மாதிரி ஃபில்டர் வச்சுட்டு இப்போ நம்ம ஆயில் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து 1 லிட்டர் யமஹா லூப்போடது, யமஹா பிராண்ட்குள்ளது, சரிங்களா. இதுதான் நம்ம எஃப்ஜிக்கு வந்து வாங்கியிருக்கோம். இதில் வந்து உங்களுக்கு மென்ஷன் ஆயிரும் எஃப்ஜி, அப்புறம் அந்த எஸ்எஸ்ஆர்னு சொல்லிட்டு ஒரு மாடல் உண்டு, அந்த ரெண்டுக்கும் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. உங்களுக்கு எப்போதுமே புது ஆயிலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு சீல் இருக்கணும். இது சீல் இருந்தால் தான் வந்து இது புது ஆயில். இப்போ டேட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2024 உள்ள டேட் தான். டேட் வந்து இங்கே மென்ஷன் ஆகிருக்கும், நீங்கள் செக் பண்ண வேண்டியது. அப்புறம் வந்து கிரேடும் வந்து செக் பண்ணி வாங்கிக்கலாம், சரிங்களா. இந்த ஆயில் ஃபில்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிலை வந்து லைட்டாக மேட்டாப்பில் ஊற்ற போகிறோம். நம்ம இந்த ஆயில் ஃபில்டரில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து ஆயில் ஊற்றி கொஞ்சம் இது பண்ணியாச்சு. அப்படின்னா நெக்ஸ்ட் இதை தான் வந்து ஆயில் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இதுதான் அந்த கேப்பு. நிறைய பேர் வந்து சேஞ்ச் பண்ணாமல் இருப்பீங்க, தயவுசெய்து சேஞ்ச் பண்ணுங்கள். நான் வந்து அதை மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ அந்த மிஸ்டேக் நீங்கள் யாரும் பண்ணாதீங்க. இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 8 mm குளியர் டூல் வந்து எடுத்துருக்கோம். இதை வச்சுட்டு நீங்கள் வந்து நீங்கள் மேலே இப்போ ரிமூவ் பண்ணுறதுக்கு மேலே வாக்கில் நீங்கள் எப்படி மேலே தூக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிமூவ் ஆயிரும். இது வந்து எந்த கண்டிஷனில் இருக்குன்னே தெரியலை நம்மளுக்கு. இந்த ஆயில் ஃபில்டரோட கண்டிஷனை பாருங்கள், ரொம்பவே மோசமாக இருக்குங்க. எங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட ரொம்ப எவ்வளோ ஒரு பிளாக்காக எவ்வளோ ஒரு மோசமாக இருக்குன்னு பாருங்கள் ஆயில் ஃபில்ட்ரு. நாங்கள் வந்து எனக்கு இது தெரியவே தெரியாது. நிறைய பேர் வந்து அப்படியே மிஸ்டேக் பண்ணிடுவோம். இதுதான் வந்து மெயின், நம்ம செக் பண்ணாமல் இருப்போம். இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீக் ஆகாத காரணமே இதுதான். நான் சொல்லுவேன் பார்த்தீங்கன்னா இன்ஜினில் ப்ராப்ளம் வரும்னு ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது வந்து இதுதான் மெயினாக. அந்த ஆயில் ஃபில்டர் வந்து மறக்காமல் சேஞ்ச் பண்ணிடுங்க. புதுசு வந்து என்ன கலரில் இருக்குதுன்னு பாருங்கள்.
புதுசுக்கும் இதுக்கும் உங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அவ்வளோ ஒரு இதாக போய் இருந்துச்சு. உண்மையிலே இதை பார்த்துட்டு எனக்கு உண்மையிலே மனசு கஷ்டமாகிட்டு, ஐயோ சேஞ்ச் பண்ணாமல் விட்டுமேன்னு சொல்லிட்டு. சரி இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த இடத்த வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா சோப் ஆயில் போட்டு அப்படி க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லது. நிறைய பேர் வந்து இன்னொரு என்ன மிஸ்டேக் பார்த்தோம் பார்த்தீங்க அப்படின்னா, இதை க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து பெட்ரோல் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பெட்ரோல் வந்து யூஸ் பண்ணாதீங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சோப் ஆயில் போட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது. லைட்டாக வந்து பைக்கை வந்து லைட்டாக வந்து ஷேக் பண்ணுங்கள், கொஞ்சம் ஆயில் வந்து விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்களா நம்ம ஷேக் பண்ணையில் கொஞ்சம் லைட்டாக அந்த சைடு சாக்கியில் ஆயில் வருது பார்த்தீங்களா. இதை வச்சுக்கிறோம். நிறைய பேர் வந்து இந்த மிஸ்டேக்கும் பண்ணுவாங்க. நிறைய பேர் அப்படியா ஃபுல்லாக வந்துடும் போல் அப்படின்னு நினச்சிக்கிடுவாங்க. அப்படி கிடையாது. ஃபுல்லாக அந்த மாதிரி வந்து இந்த சைடும் அந்த சைடும் வந்து நீங்கள் லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து நல்லா சார்ஜிட்டிங்க அப்படின்னா ஆயில் ஃபுல்லாக பழைய ஆயில் ஃபுல்லாகவே வந்துடும். இந்த பார்த்தீங்களா இன்னும் வந்துக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஆயில் ஃபில்டர் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து லைட்டாக க்ளீன் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம ப்ரஷ் மாதிரி எடுத்துருக்கோம். இதை வந்து ஃபஸ்ட் நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு இதில் லைட்டாக வந்து சோப் ஆயில் இருக்குது. இதில் அதை லைட்டாக ஊற்றிக்கிட்டு க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வாட்டர் ஊற்றுறதுக்கு போல் அந்த மாதிரி கிளாத்தை வச்சு க்ளீன் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை வந்து க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இதையும் வந்து க்ளீன் பண்ணிடுங்க. இப்போ இந்த கேப்பை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு. லைட்டாக வந்து கிளாத்தை வச்சு தொடச்சிக்கோங்க. ஏன்னா அதில் வந்து தண்ணி இருக்கும். அதனால் நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. இந்த ஆயில் ஃபில்டரோட கேப்பையும் க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் உள்ளேயும் வந்து நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து ஒரு நட்டை வந்து நம்ம மாட்டிடுவோம். அது நிறைய பேர் மறந்துடுவாங்க. அதனால் இந்த நட்டை வந்து கன்ஃபார்மாக மாட்டிட்டு தான் ஆயில் வந்து நம்ம ஊற்றுற மாதிரி இருக்கும். இல்லாட்டி அந்த ஆயில் அப்படியே வந்து பழைய ஆயில் வந்துடும். இப்போ நம்ம ஆயில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக பழைய ஆயில் ஃபுல்லாகவே வெளியே வந்துருச்சு. கொஞ்சம் ஷேக் பண்ணனால அது வந்துருச்சு. இப்போ நம்ம அந்த நட்டை வந்து போட்டு டைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த இன்ஜினில் அவுட்லெட் இருக்குது பார்த்திங்களா ஆயில் வர்றதுக்கு, அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு நட்டை வச்சு டைட் பண்ணிக்கலாம். அந்த த்ரெட்டையும் லைட்டாக வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. பதினேழு சைஸு அதே தான். இப்போ அதில் வச்சு நம்ம ஃப்ரண்ட் சைடாக அப்படியே டைட் பண்ண வேண்டியதான். இப்போ நம்ம கிட்டத்தட்ட நட்டை வந்து நல்லா டைட் வச்சிடணும். உங்களால் எவ்வளோ டைட் வைக்கணுமோ அவ்வளோ டைட் வச்சிடணும். ஏன்னா ஆயில் பார்த்திங்களா ஆயில் ஆனால் வாஷர் வச்சு டைட் பண்ணணும். வாஷர் இல்லைன்னா வாஷர் வச்சுட்டு அதுக்கு மேலே டைட் பண்ணுங்கள். ஆல்ரெடி இருக்கும். இப்போ நம்ம நல்லா டைட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஆயில் ஃபில்டரை நம்ம என்ன செஞ்சிருந்தோம் அப்படின்னா லைட்டாக ஆயில் ஊற்றி அதே இன்ஜின் ஆயிலை லைட்டாக ஊற்றி கொஞ்சம் ஊற வச்சுருந்தோம். இந்த ஆயில் ஃபில்டரை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு நிறைய பேர் டவுட் இருக்கும். ப்ரோ இது வந்து இந்த சைடு வருமா இல்லை இது இந்த சைடு வருமா நிறைய பேர் டவுட் இருக்கும். இந்த ஸ்ப்ரிங் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்ப்ரிங்கு வந்து இதில் கேப் இருக்கும், அதில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும். அது பார்த்தீங்களா இது வந்து நம்ம ஃபிக்ஸ் ஆகிட்டு இதை வச்சு அப்படி நம்ம டைட் பண்ணிட வேண்டியதான். இப்போ ஆயில் கேப் எடுப்போம். ஆயில் கேப் எடுத்துகிட்டு இதுக்கு வந்து இந்த ரப்பர் இருக்கும், இந்த ரப்பர் வச்சு தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ரப்பர் வைக்காமல் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. நான் அப்படியே அவசரப்பட்டு அப்படியே வந்து அப்படியே மாட்டிடுவாங்க. இதுக்கு தனியாக வந்து இந்த ரப்பருக்குன்னு வந்து இது சில்லுன்னு சொல்லுவாங்க, ரப்பர்னு சொல்லுவாங்க, எப்படினாலும் சொல்லலாம். இப்போ நம்ம அந்த கேப்பு நல்லா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது போல்ட்டை வந்து பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு போல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்னரில் வரும், இதில் வரும். லைட்டாக டைட் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 சின்ன போல்ட்டு. இப்போ இந்த நட்டுக்கு டைட் பண்ணக்கூடிய டூல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டூல் வச்சுக்கோங்க. இதில் வந்து 8 mm வருது. வச்சு நல்லா டைட் பண்ணிடலாம். இப்போ நம்ம லாஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம இந்த யமஹா இன்ஜின் ஆயிலை நம்ம வந்து ஃபில் பண்ணிடலாம். இப்போ நம்ம யமஹா பைக் வச்சுருக்கனால நீங்கள் யமஹா பிராண்டோட வந்து யூஸ் பண்ணால் உங்களுக்கு நல்லது. சப்போஸ் நீங்கள் அதர் பிராண்ட் பைக் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கு என்ன ஆயிலெலாம் யூஸ் பண்ணான்னு பார்த்தீங்க அப்படின்னா மோட்டூல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது வந்து என்னோடய சஜஷன். மோட்டூல் அப்புறம் பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரால், இந்த 2 வந்து நீங்கள் நிறைய பிராண்ட் இருக்குது. ஸோ இது 2 யூஸ் பண்ணாலே எனக்கு தெரிஞ்சு போதுமானது. இன்னும் நிறைய பிராண்ட் எதெல்லாம் நல்லதுன்னு பார்த்துட்டு அதை வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆயிலை வந்து நம்ம ஃபில் பண்ணிடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஃபினல் வச்சுக்கோங்க. இந்த ஃபினல் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
நீங்கள் எப்படி டேரெக்டாக அப்படி ஃபில் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து கொட்டுறதுக்கு வந்து நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபினல் இருக்குது. இது வந்து பழைய மாடல் ஃபினல் நம்ம ஊரில் கிடச்சின்னு நான் வாங்கியிருக்கேன். இப்போ நிறைய டைப்ஸ் வந்து வந்துருச்சு. அது வந்து மார்க்கெட்டில் இருக்குது. நான் டிஸ்ட்ரிபியூஷனில் அதிகம் இருந்துச்சு அப்படின்னா ஃப்ளிப்கார்ட், அமேசானில் அதை வந்து நான் கொடுக்குறேன். இப்போ பைக்குக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக இந்த இன்ஜின் ஆயில் வந்து ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு எப்படி ரத்த ஓட்டம் முக்கியமோ அதேமாரி இந்த பைக்குக்கு இன்ஜின் ஆயில் முக்கியம். ஸோ இந்த இன்ஜின் ஆயில் வந்து நீங்கள் கரெக்டாக எத்தனை கிலோமீட்டரில் சேஞ்ச் பண்ணால் ரொம்ப நல்லதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2000 கிலோமீட்டர் நீங்கள் ஒர்க்காக நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப இன்ஜின் வந்து நல்ல குவாலிட்டியில் இருக்கும். ஆனால் ஒரு 2500 2400 வரைக்கும் எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் 2000 தான் வந்து கணக்கு. 2000 பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆயிலை நம்ம ஃபில் பண்ணிடலாம். இப்போ இந்த ஆயிலோட கலரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி எல்லோவாக இருக்குன்ட்டு. ஆனால் நம்ம பழைய ஆயிலை பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிளாக்காக இருந்துன்னு நீங்களே வந்து டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கலாம். எஃப்சிக்கு வந்து 1 லிட்டர் ஆயில் ஃபுல்லாக வந்து நம்ம ஊற்றியாச்சு. இப்போ நீங்கள் பாருங்கள், இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு அந்த கலர் வந்து தெரியும். தெரியுதா உங்களுக்கு? லைட்டாக ஒரு மாதிரி க்ரீன் எல்லோ லைட்டாக எல்லோ மாதிரி கலரில் உங்களுக்கு தெரியும். இப்படி இருந்தாலே வந்து உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம் மேக்ஸிமம். இப்போ லாஸ்ட் ஸ்டெப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேப்பை வந்து நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். இந்த கேப் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் இரும்புன்னு நினைப்பீங்க. ஆனால் இரும்பு கிடையாது, வந்து பிளாஸ்டிக்கில் தான் இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிளாத்தை வச்சு நான் டைட் பண்ண சொல்லியிருப்பேன். ஸோ இந்த இதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில் மாதிரி இருக்கும். அந்த ரப்பர் வச்சுட்டு அதுக்கப்புறம் டைட் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப நல்லது. இது இல்லைனா தனியாக வாங்கி டைட் பண்ணிடுங்க. இப்போ இதில் மினிமம் மேக்ஸிமம் ரெண்டுமே இருக்கும். அது உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன். அல்ஹம்துலில்லாஹ். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டைக்கணும். டப்புன்னு வச்சிங்க அப்படின்னா ரொம்ப இதாகிடும். லைட்டாக அப்படி டைட் வச்சாச்சுங்க. நீங்கள் இது பக்கத்தில் வந்து காமி. இதுலேயே உங்களுக்கு தெரியும், இந்த டேரெக்டாக கட்டிங் பிளேடு வச்சனால ஸ்க்ராச்சஸ் வந்து உங்களுக்கு நிறையா இருக்கும். இதில் தெரியுதான்னு தெரியல. ஆனால் இதில் வந்து டேரெக்டாக கட்டிங் பிளேடு வச்சோம்னா இந்தமாரி ஸ்க்ராச்சஸ் இருக்கும். இப்போது நம்ம இன்ஜின் ஆயிலை ஒரு பெர்ஃபெக்டாக வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2000 கிலோமீட்டர் கழிச்சு நம்ம நெக்ஸ்ட் இன்ஜின் ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு வந்து நீங்கள் கிலோமீட்டர் வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு நோட்லேயோ இல்லை மொபைல்லையோ வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க எத்தனை கிலோமீட்டர். அதுக்கப்புறம் வந்து செக் பண்ணணும். அப்படின்னு கண்டிஷன் ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். இதுதான் வந்து மிஸ்டேக் நிறைய வந்து சொல்லியிருப்பேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஏர் ஃபில்டர் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம்.